ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ நெஸ்ட் பிளானர்ஸ். இந்த வீடியோவில் ஆட்டோகேட் எப்படி கற்றுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆட்டோகேடுங்கிறது ஆட்டோடெஸ்க்குங்கிற கம்பெனியோட ப்ராடக்ட் தாங்க. இப்போ ஆட்டோகேடோட ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இப்போ ஆட்டோகேட் நிறைய டைப்ஸில் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் இங்கிலீஷ், ஆட்டோகேட் சிவில், ஆட்டோகேட் ஆர்கிடெக்சர், ஆட்டோகேட் மெக்கானிக்கல், ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு நிறையா இருக்குது. நம்ம ஆட்டோகேடை ஒரு 3 மெத்தடில் லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் லேர்னிங், செகண்ட் ஒன் டிராஃப்டிங், தேர்ட் ஒன் டிசைனிங். ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும். என்னென்னு பார்த்திங்கன்னா நான் சிவிலு, நான் எலக்ட்ரானிக்கல், நான் இன்ஜினியரிங், நான் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். நோ ப்ராப்ளம்ங்க. ஏன்னா நம்ம லேர்னிங்கிற ப்ராசஸில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்றா தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்திங்கன்னா டிராஃப்டிங்கு. அதில் தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் ட்ராயிங் பண்ணுற மாதிரி வரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஜினியரிங் ட்ராயிங் எடுத்து நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிராஃப்ட் பீரியடில் அவங்க இப்படி தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் டெவலப் ஆவீங்க. சரிங்களா? அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன் டிசைனிங். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நியூவாக உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் லாஸ்ட் ஒன்று. ஓகேங்களா? ஓகேங்க. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டம் இல்லாமல் கூட அந்த வீடியோ வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பார்த்து. ஆனால் நோட்ஸ் எடுக்காமல் மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பாக டூல்ஸ் என்ன, அதோடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட்டில் எழுதிட்டே வாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் நீங்கள் கிட்டேயே நீங்கள் இது எந்த வீடியோவில் எடுத்து எழுதுனீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு டவுட் வந்தால் கூட நீங்கள் கரெக்டாக அந்த வீடியோவுக்கு போயிட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ அது உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். சரிங்களா? அதனால் நீங்கள் பக்கத்துலேயே எந்த வீடியோவில் இது நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ நம்மளுக்கு ஆட்டோகேட் 2 ஸ்பேஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்பேஸு, பேப்பர் ஸ்பேஸு. சரிங்களா? மாடல் ஸ்பேஸில் எப்படின்னா அங்கே பிரிண்ட் அவுட் எனக்கு நாட் ரெக்வயர்டு, எனக்கு நல்ல அன்லிமிட்டடாக ஏரியா வேணும் அப்படின்னா நம்ம அதில் போகலாங்க. அதாவது பிரிண்ட் அவுட்டு வேண்டாம், நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜூம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. எவ்வளோ லென்த்துனாலும் நம்ம எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் ஸ்பேஸு. அதுதான் மாடல் ஸ்பேஸ். பேப்பர் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட் ரெக்வயர்டு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். நீங்கள் மாடல் ஸ்பேஸ்லேயும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஆனால் பேப்பர் ஸ்பேஸில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பிரிண்டிங் டிஃபைன் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கெங்கே எது வரணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதனால தான் பேப்பர் ஸ்பேஸ் உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டுக்கு மெயினாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சரிங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.